தனுசு ராசி நேயர்களுக்கு குரு அதிசார பயிற்சிக்கு அப்புறம் குழந்தை பாக்கியம் எப்படி இருக்கு? ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு. இதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்ல. இது ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான ஒரு விஷயம். குரு 8ல போய் உச்சமாயிட்டாரு. 5ஆம் இடமும் இங்க வலுவாயிருச்சு. செவ்வாயுடைய வலு ரொம்பவே நல்லா இருக்கு. பூர்வ புண்ணியம், பாக்கியம் இந்த 2 ஸ்தானமுமே வலுவா இருக்கு. சூரியனுக்கு சனியுடைய பார்வை ரொம்ப ஒண்ணும் க்ளோஸ் டிகிரீஸ்ல இல்ல. சூரியன் நல்லா இருக்கிறாரு. சனிக்குமே குரு பார்வை குடுத்துட்டாரு. அப்ப எல்லா கிரகங்களும் மேக்ஸிமம் குருவால ஒரு சுபத்தன்மை அடைஞ்சிட்ட காரணத்தினால நிச்சயமா குழந்தை பிராப்தம்ங்கிறது கண்டிப்பா சடனா கிடைச்சிரும். கல்யாணம் பண்ணீங்கன்னா உடனே பிரெக்னன்ட் ஆகுறது, இல்ல ரொம்ப காலமா முயற்சி பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு கூட டக்குனு இந்த பிரெக்னன்சி அப்படிங்கிறது சித்திக்கிறது, இல்ல ஒரு டாக்டர மாத்துறது. யாராவது ஒரு ஃப்ரெண்ட் வருவாங்க, தெரியாத ஒரு நபர் வருவாங்க. இந்த டாக்டர்ட்டே பார்த்துட்டு இருக்கியா, வேற ஆள மாத்து. இவங்க கிட்ட நாங்க பார்த்தோம். எங்களுக்கு சக்சஸ் ஆச்சு அப்படின்னு சொல்றது. இல்ல கரெக்ட்டான ஒரு கன்சல்டேஷன் எடுக்கிறது. சில பேர் ஐவிஎஃப் அந்த மாரிலாம் ஒரு பெயின்ஃபுல்லான ட்ரீட்மெண்ட்டுக்கு போய் 2, 3 வாட்டி அது ஃபெயிலியர் ஆயிரும். அத பார்த்துட்டு அவங்க மனசே வெறுத்திருப்பாங்க. இனிமே இந்த பிரச்சனையே வேண்டான்னு. அவங்க கூட ஒரு கரெக்டான ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கிட்டு, ஒரு ஆஸ்ட்ராலஜர்ட்ட கரெக்டான டைம் அதுக்கு ஃபிக்ஸ் பண்ணி, அந்த டைம்ல போய் ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் இந்த குரு அதிசார பயிற்சிக்குள்ள பண்றீங்கன்னா, கண்டிப்பா சக்சீட் ஆயிடும்.